இசை பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் பார்த்து நெறைய பேரு பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனல்ல கிளாஸ் போட்டு. மறுபடியும் நான் போடுறதுக்கு முயற்சி பண்றேன். நெறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. எல்லாருமே பாசிட்டிவா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பரவால்ல, எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. ஏதாச்சும் ஒண்ணு நம்மளால முடிஞ்சது யாருக்காவது ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்கலான்ற ஆர்வம் இருக்கு. அதனால உங்களுடைய டவுட்ஸ்க்குலாம் நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்றேன். நெறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. நான் இந்த வகுப்புடைய கடைசியில நான் அத பத்தி உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். இப்ப நம்ம சரளி வரிசைய ஒரு முழுமையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்புல எடுக்கலான்னு இருக்கிறேன். இது நெறைய பேர் ரொம்ப கத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, "என்னடா இது சொன்னதே சொல்றாரு" அப்படின்னு இருக்கும். புதுசா நான் பேசிக்லேருந்து போறேன். அதனால கொஞ்சம் நிதானமா தான் இருக்கும் வகுப்பு. அதனால கொஞ்சம் அட்வான்ஸா போறவங்க, அடுத்த அடுத்த வகுப்புல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லிக் குடுப்பேன். இப்ப பேசிக்கா நம்ம முறையா ஆரம்பத்துலருந்து ஒண்ணுமே கத்துக்காதவங்க இசை அறிமுக வகுப்பு எடுத்தோம். அடுத்தது இசைய பத்தி நாம எப்படி பாடணும், ஃபர்ஸ்ட் லெசன் எப்படி இருக்கும், அத எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும்ன்றது, இன்னைக்கு சரளி வரிசைய பத்தி ஒரு முழுமையா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப சரளி வரிசை, ஃபர்ஸ்ட் லெசன். இந்த சரளி வரிசைய தான் நம்ம பாடுறோம். இந்த சரளி வரிசை ராகம், மாயா மாளவ கவலை. மாயா மாளவ மாயா மாளவ கவலை. இந்த ராகத்துல தான் நம்ம சரளி வரிசைய பாடுறோம். இது ஆக்சுவலா 15வது மேளகர்த்தா ராகம். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப டீப்பா வேணாம். இப்ப நம்ம சரளி வரிசையெல்லாம் பாடுறோம். இது என்ன ராகத்துல பாடுறோம்னா, மாயாமாளவ கவலை ராகம். இதுதான் நம்ம பேசிக்கா பாடுறவங்க எல்லாருமே மாயாமாளவ கவலை தான் நம்மளுடைய கர்நாடிக இசை பாடுவாங்க. இது நம்ம ஓரளவுக்கு பேசிக்கலா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தாளம் போடணும். ஒரு பாட்டு பாடும்பொழுது நம்ம தாளம் பயிற்சி பண்ணுவோம் இல்லையா? தாளம். ஆதி தாளம். தாளம் போட்டாங்கன்னா ஆதி. ஆதி தாளத்துக்கு எண்ணிக்கை 8 அக்ஷரம் கொண்டது. பேசிக்கலா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டு சரளி வரிசை பாட போறோம்னா, என்ன ராகம் அப்படின்னு தெரியணும். அடுத்தது என்ன தாளம் அப்படின்னு தெரியணும். ராகம் தெரியணும், தாளம் தெரியணும். ஓகேங்களா? இதனுடைய எண்ணிக்கை அப்படின்றது 8. இதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித் தரேன். ராகம், தாளம். அடுத்தது பாடல். ஃபர்ஸ்ட் லெசன். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் லெசன ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் இங்க லெசன் நோட்டேஷனோட இருக்கு. ச, ரி, க, ம, பா. இப்ப மாவோட ஒரு கோடு, அடுத்தது தாவுக்கு ஒரு கோடு, நீ, சாவுக்கு 2 கோடு. இப்படிதான் உங்களுக்கு கானாமிருத போதினின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அது லெசன் புக்கு. அதுல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது என்னன்னாக்கா தாளத்தோட நோட்டேஷன் குடுத்திருப்பாங்க. இந்த தாளத்தோட இது 2 8 அக்ஷரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8 கவுண்டிங் போட்டோம் இல்லைங்களா? அதுக்கு ஏத்த மாரி இந்த பாடத்த நம்ம சொல்லணும். அதுக்காக இந்த கோடு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பாட்ட மட்டும் பார்க்கலாம். அடுத்து தாளத்தோட சேர்ந்து பாடலாம். சரிங்களா? இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உச்சரிப்பு எப்படி இருக்கணும்? அதனுடைய ஸ்தானங்கள் எங்கெங்க இருக்கும்? அப்படி சொல்லிட்டு. இப்ப இந்த இந்த வரிசை ஆகப்பட்டது ஏறுநிரல்ல இருக்கும். இந்த வரிசை 2ண்ட் லைன் இறங்கு வரிசையில வரும். சரிங்களா? இப்ப நம்ம பொதுவா மேக்ஸ்ல நம்ம கிராஃப் ஷீட்டுன்னு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கிராஃப் ஷீட்டினுடைய அந்த அளவு எப்படி குறிக்கணும் அப்படின்றது மாரி, நம்ம இசை எழுத்துக்கள ஒரு கிராஃப் மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சா, ரி, க, ம, ப, த, நி, சா மேல் சட்சமம். கீழ இருந்து ஒவ்வொரு எழுத்துக்களாக மேல் நோக்கி செல்றது. இல்லைங்களா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லெசன் இது மாரி அமைப்புல தான் மேல தான் பாடணும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் உச்சரிப்பு ச, ரி, க, ம, ப, த,
நீ சா சா நீ த ப மா க ரே சா. இந்த அமைப்புல தான் இருக்கு. அப்ப நம்மளுடைய மேப் எப்படி போகுது? சா, அடுத்தது ரி, அடுத்தது கா, அடுத்தது மா, பா, த, நீ, சா இல்லைங்களா? அப்ப ஆப்போசிட் அப்படி சா மேல் சஜ்ஜம் முடிஞ்சு போச்சுன்னா சா நீ த ப மா க ரே சா. இது மாதிரி மேப் எதுக்காகனா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கத்துக்கிறவங்களுக்கு எப்படி ஏறு வரிசை, இது இறங்கு வரிசை. இப்போ நீங்க இது இதெல்லாம் வந்து செகண்ட் லெசன் வரும்போது கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். இப்போ என்ன வரும் செகண்ட் லெசன் அப்படின்னு பார்த்தாக்கா, செகண்ட் லெசன் சரி 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 காமா சா. இப்போ இந்த செகண்ட் லெசன் நீங்க பாடும்பொழுது பார்த்தீங்கன்னா சரி 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 காமா அப்படின்னு வந்துச்சு. அப்ப நம்மளுக்கு மேப் இதெல்லாம் இது புரிஞ்சுக்கிட்டு பாடணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இப்போ என்ன பண்ணணும் செகண்ட் லெசன் வரும்பொழுது சாவில் ஆரம்பிக்குது. ச ரி ச ரி ச ரி க மா, மாக்கு நேர்ல வருதுங்களா? பா த நீ சா. இப்போ உங்களுக்கு ஒரு எம் ஷேப் வரும். என்னன்னாக்கா சாவில் ஆரம்பிக்குது. சரி 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 கமா. இது வந்து கொஞ்சம் தெளிவா, இது நான் கொஞ்சம் டெக்னிக்கா எப்படி புரிய வைக்கலாம் புதுசா கத்துக்கிறவங்களுக்கு, அதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன். இது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணிக்கங்க. இது நிறைய விஷயம் கத்துக்கிட்டவங்களுக்கு இது என்ன இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். புதுசா கத்துக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு துளி அளவாச்சும் இதுல அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இது சொல்றேன். அடுத்தது ஆப்போசிட் வரும்பொழுது சாணி 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 தப்பா சாணி தப்பா மக ரேசா. டபிள்யூ இந்த கரு மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் மாறுதோ அங்கங்கெல்லாம் வந்து அதை டியூனுக்கு எடுத்துக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம மாறும் அந்த எழுத்துக்கள். சரி க மா அப்படி. இப்போ தேர்ட் லெசன் சரி க ச அங்க முடிஞ்சோம். சரி க அடுத்தது சரி க சரி சரி க மா. அப்போ ஒவ்வொரு லெசனுக்கு தகுந்த மாதிரி இந்த கருலாம் மாறும். இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, லெசனுக்கு போகலாம். நான் ஸ்கேல் வந்து சுருதி சியில் வச்சிருக்கேன். பாடலாங்களா? சரி க மா சொல்லி பாருங்க. சரி க மா பா த நீ சா சா நீ த ப மா க ரே சா. சா ரே க மா. இப்ப சொல்லுங்க. சா ரே க மா பா த நீ சா பா த நீ சா சா நீ
sa ni da ba ma ga re sa ma ga re sa. இப்ப என் கூட சேர்ந்து பாடுறீங்க, சரிங்களா? sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa. இன்னொரு முறை sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa. கொஞ்சம் ஃபாஸ்டா. sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa. இது வந்து செகண்ட் ஸ்பீடு. ரெண்டு எழுத்துக்களா பாடுது. sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa. என் கூட சேர்ந்து பாடுங்க. sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா, தேர்ட் ஸ்பீட். sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa. சேர்ந்து பாடுங்க. sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa sa re ga ma pa da ni sa sa ni da ba ma ga re sa sa. இப்படி நம்ம பாடும் பொழுது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, மூச்சு எங்க வாங்குறது, மூச்சு எங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல எவ்வளவு பிரீத்திங் பண்ண முடியுமோ அவ்வளோ பிரீத்திங் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும். ஆனா தாளத்துக்கு வரணும். இப்ப நான் இது வரைக்கும் உங்களுக்கு தாளத்தை பத்தியே போகல. இப்ப வெறும் சரளி வரிசையை மட்டும் எப்படி ஃபர்ஸ்ட் பாட்டை கத்துக்கிட்டோம். அடுத்தது தாளம். மாதா பிதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மாதா என்றது ஸ்ருதி, பிதான்றது தாளம். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா கத்துக்கலாம். ஆனா தாளம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கண்டிப்பா இருக்கும். அந்த தாளத்தை வந்து கொஞ்சம் கிரிப்பா எல்லாரும் பயன்படுத்தணும், அதை கரெக்டா பண்ணணும். அதனால புதுசா போடும்பொழுது தாளத்தையும் பாட்டையும் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு இப்ப நம்ம அடுத்து தாளத்தை சேர்க்க போறோம், சரிங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 1 2 3 4 5 6 7 8. அடுத்து மறுபடியும் அடுத்த லைன்லயும் 1 2 3 4 5 6 7 8. இதுக்கு பேரு இப்ப நம்ம ஆதி தாளம் பார்த்தோம் இல்லைங்களா? இதனுடைய கவுண்டிங் 8 எண்ணிக்கை கொண்டது ஆதி தாளம், சரிங்களா? இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஆதி தாளத்தினுடைய அங்கம். இதனுடைய அங்கம் அங்கம்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷனாக்கா அவனுக்கு எத்தனை கை இருக்கும், எத்தனை கால் இருக்கும், எத்தனை கண் இருக்கும். அது மாதிரி அந்த ஆதி தாளத்தினுடைய அங்கம் அப்படின்னாக்கா ஒரு லகு, ஒரு திருத்தம், இன்னொரு திருத்தம். இது இந்த தாளத்தினுடைய அங்கம் 100. இது நீங்க வச்சுக்கலாம், சரிங்களா? இப்ப லகு அப்படின்னாக்கா 4, ஆதி தாளத்துக்கு 4 கவுண்டிங். 4 2 2 = 8. இதுதான் சார் தாளம்.
ஒரு லகு, திருத்தம், திருத்தம். இதுக்கு பேரு லகு, இதுக்கு பேரு திருத்தம். ஆதி தாளம் ஒரு லகு 2 திருத்தங்கள் கொண்டது. ஒரு லகுக்கு 4. லகு அப்படின்னாக்கா ஒரு தட்டி விரல் எண்ணுவது லகு. திருத்தம் இந்த 0 மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வேல்யூ வந்து தட்டி திருப்புவது. ஒரு தட்டி ஒரே வாட்டி தட்டி ஒரே வாட்டி திருப்பினா அதுக்கு பேரு திருத்தம். அப்ப ஆதி தாளத்துக்கு ஒரு வாட்டி லகு அப்படின்னாக்கா தட்டி விரல் எண்ணிக்கை, அது எவ்வளவு வேணாலும் போகும். ஆனா ஆதி தாளத்துக்கு 4 மட்டும்தான் வரணும். தாளங்கள் நிறைய இருக்கு. நம்ம இங்க லெசன்ல பார்க்கக்கூடியது வெறும் ஆதி தாளம் மட்டும்தான் இல்லையா, அதனால 4. இந்த எண்ணிக்கை வேற வேற தாளம் போடும் பொழுது மாறும். அது வேண்டாம், நம்ம அந்த சாப்டருக்கு போக தேவையில்லை. இந்த ஆதி தாளத்துக்கு என்ன இப்ப நம்ம கத்துக்க போறோம்னா, ஆதி தாளத்துல 8 கவுண்டிங் எப்படி வருது அப்படின்றது, ஒரு லகு, ஒரு திருத்தம், இன்னொரு திருத்தம், ஆக மொத்தம் 8 வரணும். அப்ப தாளம் எல்லாரும் இப்ப நான் போடுறத கவனிங்க, கவனிச்சு நீங்களும் போட்டு பாருங்க. பாரு, 1 தட்டுறீங்களா, 1 2 சுண்டு விரல், 3 மோதிர விரல், 4 நடு விரல். சரிங்களா? அடுத்தது இதான் லகு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது திருத்தம் 5 தட்டணும், 6 ஒரு திருத்தம் முடிஞ்சு போச்சு. 5 6. அடுத்தது 7 8, அப்ப 2 திருத்தம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு லகுக்கு 1 2 3 4 இல்லைங்களா, 4 வந்துருச்சு. அடுத்தது 5 6 7 8, இவ்வளவுதாங்க ஆதி தாளம். இதை நம்ம பயிற்சி பண்ணணும். சரிங்களா? இப்ப தாள பயிற்சி மறுபடியும் பண்ணலாம். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8, சேர்ந்து போடுங்க என் கூட. சரி, 1 2 3 4 5 6 7 8, அவ்வளவுதான். இதை தான் நம்ம இங்க லெசன்ல கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் லகு. ஏன்னா 1 2 3 4 இது திருத்தம், இங்க 5 6 இங்க ஒரு திருத்தம், 7 8 2 கோடு வந்துச்சுன்னா அங்க ஃபினிஷிங் ஆயிடுச்சு, 8 கவுண்டிங்கு. அப்ப இங்க 4 2 2 = 8. இந்த அமைப்புல தான் நம்ம பாடுறோம். சரிங்களா? இப்ப தாளம் போட்டுக்கிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் லெசனை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், அதான் இன்னைக்கு கிளாஸ். சரிங்களா? சுருத்தி வைங்கம்மா. சீல வச்சிருக்க சுருதி சரி கமா. லகு மட்டும் சொல்றேன் பாருங்க. சரி கமா, ஒரு கோடு வந்துருச்சுங்களா மாவுக்கு. பாத ஒரு திருத்தம் முடிஞ்சிருச்சு. நீசா 2 திருத்தமும் முடிஞ்சு போச்சு. அப்ப 1 2 3 4 5 6 7 8 முடிஞ்சிருச்சு. அடுத்தது இறங்கு நிரல். சானி தபா, ஒரு லகு முடிஞ்சிருச்சு. மாக ஒரு திருத்தம், ரீசா. இதான் சார் மெத்தட். தாளம் வந்து மாறாது, ஆனா ஸ்பீடு, பாட்டு வந்து ஸ்பீடு ஏறும் இறங்கும். ஒரு தாளம் என்றது ஒரு பாடலினுடைய போக்கை அதுதான் கட்டுப்படுத்தும். ஒரு பாட்டை வந்து ஸ்பீட் ஆக்கணும்னாலும் தாளம் தான், அதை வந்து குறைக்கணும்னாலும் தாளம் தான். அப்ப மாதா பிதா இவங்க 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க. ஒரு ஸ்ருதி கூட கொஞ்சம் விலகலாம், ஆனா தாளம் விலகுச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, அப்ப பாட்டே வீணாயிடும். அதனால நம்ம இந்த தாளம் பயிற்சி பண்ணும் பொழுது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணும். தாள பயிற்சி இன்னொரு தடவை சொல்லாங்களா? 1 2 3 4 5 6 7 8 சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8. இந்த தாள பயிற்சியோட இப்ப சாலி வரிசையை ஃபுல்லா பாட போறோம். சரிங்களா? ரெடி? சரி கமா பாத நீசா சானி தபா
magarisa. Again, sa re ga ma pa da ni sa sa ni da pa ma ga re sa. இப்ப ஒரு தட்டு, ஒரு கவுண்டிங் சொல்றீங்களா, ஒரு மாத்திரை, இங்க 4 மாத்திரை, இங்க 2 மாத்திரை, இங்க 2 மாத்திரை, 8, மொத்தம் 8 அக்ஷரம், 8 மாத்திரைகள் கொண்டது. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பீடு முதல் காலம் பாடும் பொழுது சுத்தி கொஞ்சம் முதல் காலம் பாடும் பொழுது ஒரு ஒரு அக்ஷரம், ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு எழுத்துக்கள் தான் வரும். இப்ப இரண்டாம் காலம் பாடும் பொழுது ஒரு அக்ஷரத்துக்கு 2 எழுத்துக்கள் வைத்து பாட வேண்டும். அதுவே மூன்றாம் காலம் பாடும் பொழுது ஒரு எழுத்துக்கு, ஒரு அக்ஷரத்துக்கு 4 சுரங்கள் வழித்து பாட வேண்டும். இந்த மெத்தட். இப்ப நம்ம செகண்ட் ஸ்பீடு பார்க்கலாம். சுத்தி போடுங்கம்மா. செகண்ட் ஸ்பீட்னா ஒரு தட்டுக்கு 2 எழுத்துக்கள், 2 சுரங்கள் வைத்து. சரி, புரியுதுங்களா? சரி, ஒரே தட்டுல 2 சுரங்கள். முதல் காலம்னாக்கா சா, அது முதல் காலம். சரி கம பத நீ சா நீ த ப ம க ரே சா. அப்ப இந்த ஒரு அக்ஷரம், இந்த 8 ஒரு முழுமையான தாளத்திலே 2 வரிகளும் முடிந்துடும். செகண்ட் ஸ்பீட் பாடும் பொழுது ஒரு அக்ஷரத்திலே 8 லைனும், இந்த 2 லைன்களும் முடிஞ்சிடும் பாருங்க. சரி கம பத நீ சா நீ த ப ம க ரே சா. புரியுதுங்களா? இன்னொரு தடவை என் கூட சேர்ந்து பாடுங்க. சரி கம பத நீ சா நீ த ப ம க ரே சா. ஓகே. இப்ப மூன்றாவது காலம், தேர்ட் ஸ்பீட் பாட போறோம். ஒரு தட்டுக்கு ஒரு அக்ஷரத்துக்கு 4 சுரங்கள் வைத்து பாட வேண்டும். சரி கமா, புரியுதுங்களா? சரி கமா, இந்த ஒரு தட்டுலயே அழுத்திடணும். 4 சுரங்களே ஒரே தட்டுல. சரி கமா பத நீ சா நீ த ப ம க ரே சா. சரி கமா பத நீ சா நீ த ப ம க ரே சா. சரி கமா பத நீ சா நீ த ப ம க ரே சா. சரி கமா பத நீ சா நீ த ப ம க ரே சா. இதுதான் சார் மெத்தட். இதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த மெத்தட்ல தான் எல்லா சரளி வரிசையும் பயிற்சி பண்ணணும். முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம், இந்த 3 ஸ்பீடுமே நம்ம இந்த தாளத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணாக்கா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த சொரசானங்களை கரெக்டா பாடணும். அதை நீங்க கரெக்டா பயிற்சி பண்ணணும். சொரஸ்தானங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு கரெக்டா சொரஸ்தானங்களோட நம்ம பாட கத்துக்கணும். அடுத்தது தாளத்தை சேர்க்கணும். சரிங்களா? இப்ப நம்ம 3 காலங்களையும் சேர்ந்து ஒரு வாட்டி பயிற்சி பண்ணலாம் இந்த கிளாஸ்ல. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாடலாங்களா? சுத்தி ஆன் பண்ணுங்கம்மா. சரி கம பத நீ சா நீ த ப ம க ரே சா. அகைன் சா ரே க ம பத நீ சா நீ த ப ம க ரே சா. செகண்ட் ஸ்பீட். சரி கம பத நீ சா நீ த ப ம க ரே சா. சரி கம பத நீ
சாணி தபா மகரிசா. தேர்ட் ஸ்பீட் சரி கம பத நிசா சாணி தபா மகரிசா சரி கம பத நிசா சாணி தபா மகரிசா சா. ஓரளவுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் மூச்சு எங்க வாங்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ இந்த தாளத்துக்கு நம்ம தேர்ட் ஸ்பீட் பாடும்பொழுது எவ்வளோ ஸ்பீடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பயிற்சி தானா அதை எடுத்துக்கும். இந்த தாளத்துல இந்த இடத்துல முடிக்கணும்னா அதுவே மூச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இயற்கையாவே அது வேலை செய்யும். அது 2வது ஒருத்தர் அன்பர் கேட்டிருந்தாங்க. 13வது லெசன்னா இந்த சொரங்கள் அதான் அந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அந்த லெசன் எடுக்கும்பொழுது புரியும். அது சரி சரி சரிகம சரிகம பதனிசா, அப்புறம் சரிக சரிக அது தேர்ட் லெசன், அப்புறம் சரிகமா அவர் இப்போ 13ல் கேட்டிருந்தாரு சரிகமா பாப்பா. அந்த லெசன் மாறும் பொழுது அந்த கிராஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த குரலை உயர்த்தி நம்ம சரியா பண்றோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்னும் புதுசா கத்துக்கிறவங்களுக்காக ஒரு சரியான எனக்கு அந்த ஆப் கிடைக்கல. அது வந்து சானாக்கா அந்த சா நம்ம சொல்ற அந்த ஸ்ருதியில அந்த சா கரெக்டா ஒலிக்குதா? அது அது இங்கிலீஷ்ல காட்டும். சீன்னு காட்டும். அப்புறம் ரீனாக்கா அது சிடிஇஎஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்ல காமிக்கும் அது கரெக்டா. அது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது வந்து துல்லியமா ஓரளவுக்கு தெரியும். அது அதுல கத்துக்கலாம் நீங்க. மத்தபடி இந்த மாதிரி ஸ்ருதி பாக்ஸு, இத ஸ்ருதி ட்ரேடு இதுல போட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒருத்தவங்க பாடும்பொழுது அது திரும்ப திரும்ப அவங்க கூட சேர்ந்து பாடும்பொழுது தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அடுத்தது கிளாஸ் தனியா கேட்டிருந்தாங்க. கிளாஸ் எடுக்கிறீங்களாம்மா நம்பர் வேணும்னு. மேக்ஸிமம் நான் இப்போ யூடியூப்ல தான் வரேன். அப்புறம் நான் அதுக்கு வாய்ப்பு இருக்கும்பொழுது நான் உங்களுக்கு நம்பர் குடுக்குறேன் கண்டிப்பா. மத்தபடி அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இந்த கிளாஸ நீங்க கேட்டுட்டு இதில ஏதாச்சும் டவுட்டு, ஏதாச்சும் உங்களுக்கு டெக்னிக் ஏதாச்சும் புரியல அப்படின்னு எனக்கு நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாங்களா? நன்றி.